குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். நாட்டின் அரசியல் சாசனம் ஏற்கப்பட்டு 75 ஆண்டுகள் முடிவதையொட்டி லோக்சபாவில் சிறப்பு விவாதம் நடந்தது. இதில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அரசியல் சாசனத்தை வகுத்தளித்த நம் முன்னோர்களுக்கு கோடானு கோடி வணக்கங்கள். இதே அரசியல் சாசனம்தான் நம் அனைவரையும் இங்கு அழைத்து வந்துள்ளது. நாம் கடந்து வந்த 75 ஆண்டுகள் மறக்க முடியாத நினைவுகளை கொண்டுள்ளன. நம் நாட்டின் அரசியல் சாசனம் மிக சிறந்தது. நம் நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு மட்டுமல்ல, ஜனநாயகத்தின் தாய் இந்தியா. பிற நாடுகளை ஒப்பிடுகையில் மகளிருக்கு ஆரம்பத்திலேயே ஓட்டுரிமை வழங்கியது நம் அரசியல் சாசனம்தான். பழங்குடியினத்தை சேர்ந்த பெண் நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்றதே அரசியல் சாசனம் பெண்களுக்கு அளிக்கும் முக்கியத்துவத்திற்கு தலைசிறந்த உதாரணம். அரசியல் சாசனம் வழங்கிய அதிகாரத்தால் இந்த அரசு எத்தனையோ மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. ஆனால் அதே அரசியல் சாசனத்தை ஒரு குறிப்பிட்ட கட்சி, ஒரு குறிப்பிட்ட குடும்பம் பல ஆண்டுகளாக மிக தவறாக கையாண்டது. அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த பல்வேறு திருத்தங்களை மேற்கொண்டது. தன் சுய லாபத்திற்காக நாட்டின் அரசியல் சாசனத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என நாட்டின் முதல் பிரதமர் நேரு கூறினார். 1951ஆம் ஆண்டு அப்போதைய காங்கிரஸ் அரசு மிகப்பெரிய பாவம் செய்தது. நேரு அவருக்கான தனிப்பட்ட சட்டத்தின்படி ஆட்சி செய்தார். அப்போதைய ஜனாதிபதி, லோக்சபா தலைவரே நேருவின் செயலை கண்டித்தனர், அறிவுரை வழங்கினர். ஆனால் அவர் எதையும் கேட்கவில்லை. காங்கிரசின் மிகப்பெரிய தலைவர்களும் நேருவை கண்டித்தனர். நாட்டின் சுதந்திரத்திற்கு பின் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிரதமராக வேண்டும் என காங்கிரஸை சேர்ந்த 12 தலைவர்கள் ஆதரவு தெரிவித்தனர். அவர்களில் ஒருவர் கூட நேருவை ஆதரிக்கவில்லை. சொந்த கட்சியின் விதிகளையே கடைபிடிக்காத நேரு அவரே பிரதமரானார். அவர் எப்படி நாட்டின் அரசியல் சாசனத்தை பின்பற்றுவார்? 1971இல் பிரதமராக இருந்த இந்திரா நீதிமன்றங்களின் அதிகாரத்தை பறித்தார். சட்டத்திற்கு புறம்பாக தேர்தலில் போட்டியிட்டதால் இந்திராவின் எம்பி பதவி பறிபோனது. அந்த கோபத்தில் நாடு முழுவதும் எமர்ஜென்சியை அமல்படுத்தினர். தனக்கு எதிராக தீர்ப்பு வழங்கிய நீதிபதியை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியாக விடாமல் தடுத்தார் இந்திரா. இப்படிப்பட்ட காங்கிரஸ் அரசுதான் அரசியல் சாசனத்தை துண்டு துண்டாக வெட்டியது. நேரு துவங்கிய இந்த அராஜகத்தை இந்திரா தொடர்ந்து வழிநடத்தினார். அவர்களின் வழிவந்த ராஜுவும் அதை விட்டு வைக்கவில்லை. அவரும் அரசியல் சாசனம் மீது கடும் தாக்குதல் நடத்தினார். நேரு, இந்திரா, ராஜீவ் என தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்கள் அரசியல் சாசனத்தை தொடர்ந்து தாக்கினர். அத்துடன் நிற்கவில்லை. அவர்களை தொடர்ந்து வந்த அடுத்த தலைமுறையும் அதைதான் செய்துள்ளனர். கட்சியின் தலைவரே ஆட்சி அதிகாரத்தின் மையமாக திகழ்ந்தார் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார். வரலாற்றில் முதல் முறையாக அரசியல் சாசனத்திற்கு இப்படிப்பட்ட அவமரியாதை செய்யப்பட்டது. அம்பேத்கருக்கு முக்கியத்துவம் அளித்ததும் அவரை கௌரவித்ததும் பாஜக அரசுதான். அம்பேத்கரை காங்கிரஸ் கண்டுகொண்டதில்லை.